அவர் தான் முதல்ல வில்லுப்பாட்டு எனக்கு துவக்கி வச்சவரு. அதுக்கப்புறம் அவன் மகளுக்கு உனக்கு இன்னும் பேத்திக்கும் துவக்கி வைப்பாரு. ஆமா. அப்பேற்பட்ட தாத்தா எவ்வளவு கொடுத்தாங்க? 101 ரூபாயை சரி 100 லட்சமாக அளித்துள்ளார். ஆமா. அவர்களும் அவர் கூல கூத்திரங்களும் வழிபடி வம்புசங்களும் ஆமா எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர கோடி வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர் முருகனோட அவர்கள் நோய் நொடிகள் இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும். ஆறது போல் இறைகளுக்கு அறுதது போல்வர்கள் ஊன்றி மூங்கில் போல பண்ணை வைத்து முசியாமல் வாழ வேண்டும். அப்படியாக அன்பளிப்பு கொடுத்த அத்தனை செல்வ சீமான்களும் மைக் இல்லாம இவ்வளவு அன்பளிப்பு வருதா? மைக் மட்டும் வச்சு படிச்சாப்போம். நமக்கு என்னதுக்கே விடிய விடிய எண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி எஸ் போனா தில்லிசை குழுவினரை ஆதரித்து அன்பளிப்பு கொடுத்தவர்களும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றவர்களும் கொடுக்காம வீட்டுல இருப்பவர்களும் ஏன்னா பக்கத்துல இருந்து கதையை கேட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. கொடுக்கவா வேண்டாமான்னா இல்ல அப்படி இல்ல, இன்னும் எப்படி இன்னும் கொஞ்ச நேரம் படிப்பாங்கல்ல, இன்னும் எப்படியாவது ஓடும் அப்படின்னு அவங்க நினைக்காங்க. நினைக்கப்படாது. ஏன்னா இன்னும் அரை மணி நேரத்துல வெள்ளிசை நிறைவாக போகுது. ரூபா கொண்டு வரலாலும் பரவாயில்ல. ஆமா ஜிபிஐ பண்ணி விடுங்க. ஏன்னா புது மாப்பிள்ளை வேற பக்கத்துல இருக்காரு. அப்படியா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியாம்மா ஒரு நாளைக்கு 500 கொடுப்போமா 1000 கொடுப்போமா? அப்ப 1000 ரூபாய் வாங்கிட்டு புது மாப்பிள்ளை நல்லா வாழ்த்துங்க. ஏன்னா தலை குழந்தை வந்து ஆண் குழந்தை கிடைக்க போது அங்க. அப்படியே நீங்க சொன்னா கண்டிப்பா கிடைக்குமே. செய்யாக்கா சீக்கிரமா பேரன் எடுக்க போறாங்க. ஆமா. அப்படியாக அனைவரும் வாழ்க வளர்க என்று வாழ்த்து வணங்கிக் கொண்டு ஆதி கைலாசமலையிலே ஆண்டவரிடத்திலே வல்லரக்கன் வந்தான். அங்கே ஆதி வெள்ளி கைலாசன் வல்லரக்கே வந்த போது நந்தி தேவன் சொல்லுதார், மாடா வாடா வல்லரக்க ஆண்டவன் சிவபெருமா வரமதை எங்கேயாளு அப்பா என்பதாக நந்தி தேவன் அரக்கனிடம் சொன்ன போது சண்டாள வல்லரக்க பகவான் முன்னால் வாரானே, பகவான் முன்னால் பயந்து நிற்கானே. அங்கே ஈசனுட முன்னால் மல்லரக்கை வந்தல்ல, ஈசனிடத்தில் அடிதொழுது ஆண்டவனே பகவானே ஆதி பராசக்தி மீது ஆணையாக கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கணும். சரி அப்படி என்று கேட்க சக்தி மீது ஆணையாக என்ன வரத்தை வேண்டும் என்றாலும் தாரேன் என்று சொல்ல தருகிறேன் என்று சொல்ல எரித்து வரத்தை பத்தியெல்லாம் கூகுள் பே பண்ணியாச்சு. அதைத்தான் சொன்னேன் அப்பலே. ஆமா கூகுள் பே எல்லாருமே பண்ணலாம். ஆமா பண்ணலாம். பணம் எடுத்துட்டு வரலன்னு கவலைப்பட வேண்டாம். இப்ப கூகுள் பே அவர் எவ்வளவு பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. ஆமா அத பத்தி பரவாயில்ல. குறைஞ்சது எப்படியும் 500 ரூபாய் பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா அதானே. அப்பேற்பட்ட சித்திரபுத்திர சாஸ்தாவுடைய திருக்கதையை பாராட்டி எஸ் போனா வில்லிசை குழுவினை ஆதரித்து நமக்கு 501 ரூபாய் அள்ளி வழங்கிய செல்வ சீமான் மகாராஜாச்சாரி அவர்களும் அவர்களுடைய துணைவியார் அருமை அக்கா ஜெயா அக்கா அவர்களும் அவர்களுடைய அருமை குழந்தை புது மாப்பிள்ளை, அவர் பேரு குமாரண்ணே. குமாரண்ணே அவங்க வீட்டாளு பேரு அடுத்து நம்ம அக்கா செல்வி அக்கா, மாமா மணிகண்ட மாமா, விக்கி அண்ணே, துரை அண்ணே, வேலா அண்ணே. ஆமா வேலா அண்ணே அங்க இருந்தே கூகுள் பே பண்ணாலும் பண்ணுவாரு. ஏன்னா லைவா பாத்துட்டு இருக்காரு வேலா. ஆமா துரை அண்ணே. சரி விஜய் அக்கா. துரை அண்ணே எதுவும் தருவாரோ? ஆமா அப்ப எங்களுக்கு என்ன தந்து விடுவாங்க? எல்லாம் நீங்க ஜிபே பண்ணி விட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. முடிஞ்சு இறங்கனோனே அவர் தருவாரு. கரெக்ட். நீங்க கடைக்கு எந்த கடைக்கும் போக வேண்டாம். அப்புறம் ரைட். அப்படியாக நமக்கு 501 ரூபாய் அள்ளி வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? அவர்கள் வாழ ஏண்டி வாழையாக வாழ வேணும் 100 கோடி எம்பெருமாள் அருளாலே இன்பமோடு வாழ வேண்டும். நோய் நொடிகள் இல்லாமல்
அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் மகோடிகள் இல்லாமல் மகோடிகள் இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும். அப்படி ஆலது போல் இழைத்தெழுத்து அறுகது போல் வேர்கள் ஒன்று மூங்கில் போல பண்ணை வைத்து வாழ்க வளர்க என்று வாழ்த்தி வணங்கி கொண்டு அப்படியே ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் பகவானிடத்தில் ஆ, எரிக்கு வரத்தை கேட்டான் வல்லரக்கு. அரக்கே ஈசன் இல்லை என்று சொல்லாமல் அம்மா எரிக்கு வரத்தை கொடுக்க கொடுத்துருவாருல. வரத்தை வாங்கிய வல்லரக்கன் ஆமையோ கைலாசம் மலையை விட்டு வருகின்றான். வருகின்றான். நாரதர் சொன்னார் சரி எரிக்கு வரத்தை பரிசோதனை செய்ய சொல்ல ஆமா நாரத மகரிஷியுடைய வார்த்தை கேட்ட வல்லரக்கன் கைலாசம் வந்தான். கைலாசம் வந்தா கைலாச மலையில சரி சிவபெருமானை எரிக்க வேண்டும் என்று வரும்போது வருகிற போது ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு பயந்து ஓடுகின்றார். ஆ, ஆண்டவன் மட்டுமா ஓடுகின்றார், பிறகு அனைவரும் ஓடுகின்றார். அப்புறம் ஆண்டவனே ஓடும்போது அனைவர்களுக்கு என்ன வேலை? அனைவரும் ஓட ஓட ஆண்டவன் தேவாதி தேவர்களை ஆமையா அரளி புஷ்பவன தோட்டமாக்கி ஆமோ அரளி புஷ்பவன தோட்டத்தில் ஆமா அரளி பூவதிலே வந்து வந்து 5 இதழுக்குள் அரிலிங்கமாக ஆண்டவன் ஒளித்தார். வில்லுக்காரங்க முடிச்சுட்டாங்களோ நினைச்சிடாதங்க. ஆமா ஆண்டவன் அரளி முட்டுக்களை வந்து ஒளித்திருக்க இருக்க ஆதி கைலாச மலையில் இது ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர். ஆமா ஆமா அம்பிகை பார்வதியானவள் ஆனவள் பகவானை காணாமல் பதறி தவிக்கிறா. இனி நம்முடைய அண்ணன் கோபால கண்ணன் வந்தாதான் நம்ம எல்லா கதையும் நடக்கும். அரக்கனை அழிக்க முடியும். கண்ணு இல்லாத கதை நல்லா இருக்காது. கோபால ஆ. எடுத்து காட்டி சொல்லி கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நன்னே தானானே ஏதானானே தன்னன் நன்னே சிவ சிவ தானானே அரகர நன்னன் நன்னே தானானே அரகர தானானே தானன் நன்னே தானானே ராரி ரீரோ நாராரோ யாராரோ ராரி ரீரோ சிவ சிவ ராராரோ யாரீரோ யாராரோ அரகர நாராரோ யாரீரோ யாராரோ ஆதிலிங்கம் சுவாதிலிங்கம் ஐயா சுவாதிலிங்கோ அயோத்தியை அவர் ஆண்டலிங்கம் யாரீரோ யாராரோ அரகர ராராரோ யாரீரோ யாராரோ பொன்னுலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் ஐயா பொருளிலிங்கோ பூலோகத்தை அவர் ஆண்டலிங்கம் பொன்னிலிங்கோ யாராரோ ராராரோ ஐயா ஆரீரோ யாராரோ இப்படி அம்பிகை பார்வதி கோபால கண்ணனை நினைத்து புலம்ப புலம்ப என் பெருமாள் கைலாச மலையில வந்து நடந்த விவரங்களை எல்லாம் அறிந்து ஆமையா என் தங்கச்சி பார்வதி அண்ணன் இருக்கும்போது உனக்கு கவலை வேண்டாம். வேண்டாம் பார்வதி. அரக்கனை அழித்து அத்தான் பகவானை கைலாசம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் ஆமா என்று தேவாதி தேவர்களை எல்லாம் எல்லோர்களும் அங்கே தேவாதி தேவர்களை தேவர்கள் ஆடு மாடுகளாக பிரிவு செய்து சரி சீங்குழலை கையில் எடுத்து புல்லாங்குழலை வாசித்து வாசித்து புருஷோத்தமன் சரை நதிக்கரை ஓரமாக வருகின்றார். ஆமா பசுக்கள் ஆட ஆட அரளிமுட்டுக்குள் இருந்த ஆண்டவன் தலையசைக்க சரி அரளிமுட்டுக்குள் இருப்பது ஆண்டவன் தான் என்பதை அறிந்து அறிந்து அவருடைய பல வழப்பங்களை எல்லாம் சொல்ல சொல்ல ஆண்டவன் வெளியிலே வந்தார். ஆமா நடந்த விரத்தை எல்லாம் சொன்னார். சரி ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு ஆ. எம்பெருமாளாகப்பட்ட மாய கண்ணனானவர் ஆமோ அரக்கனை அழித்து வருகிறேன் என்பதாக சொல்லி சொல்லி ஆடு மாடுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆமையா அவர் என்ன சொர்வம் கொண்டார் தெரியுமா? எப்படி சொருபம் அவர் கொண்டார்? பெண்ணுக்கான பெண்ணழகு, பெண்ணுக்கான பெண்ணழகு, பெண்ணுக்கான பெண்ணழகு,
அவ பேதை நல்ல வடிவழகி அங்க மோகினி போல் கோலம் கொண்டு எம்பெருமாள் மாயக்கண்ணன் ஆருணிய வனமதியில எம்பெருமாள் மாயக்கண்ணன் நம்ம அரக்கனையும் அழிக்க வேண்டும் என்பதாக மாயக்கண்ணன் அரக்கனை தேடுதார் எங்க ஆயக்கண்ணன் கோபால் அப்படி அரக்கனையும் தேடிகள் அரக்கனை தேடி வருகின்றார் மாயக்கண்ணன் மோகினியாக வருவது அரக்கன் கண்ணன் என்று தெரியாமல் கண்ணி என்று நினைத்து ஆருணிய வனத்துக்குள்ளே வந்து வழிய மறிச்சு என்ன கேட்கான்னு தெரியுமா? உனக்கு ஒரு மண்ண பேரும் எல்லாரும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் அவர்கள் எந்த முகம் சொல்லிட்டால் அந்த முகமாக திரும்ப வேண்டும் ஆண்டவன் அருளால அருமையோடு வாழ வேண்டும் இப்படியாக வாழ வேண்டும் வளர வேண்டும். நம்மளை போன்ற கிராமிய கலைஞர் நம்முடைய குருநாதர் நமக்கெல்லாம் வழிகாட்டி நம்முடைய சித்தப்பா செல்லத்துறை அவர்களும் சித்தி கலையரசி அவர்களும் அவர்களுடைய குழந்தை செல்வம் என்னுடைய அருமை தங்கை கன்னிகா அவர்களும் வாழ்க வளர்க என்று மனதார வாழ்த்தி வணங்கிக் கொண்டு இந்த வல்லரக்கர் ஆட்சுதனானவன் பெண் என்று நினைத்து பெருமாள் என்று நினைக்கவில்லை எந்த ஊரு எந்த தேசம்னு கேட்டான். அப்ப மோகினியாக இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தார். ஆகா இந்த சண்டால வந்துட்டானே நம்ம அழிக்கக்கூடிய நேரம் வந்துச்சே அப்படி என்று சொல்லி நீ யாரு என்று கேட்க பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதன் என்பதாக சொல்ல மோகினி சொல்கிறா நீ வல்லரக்கனாக இருந்தா என்னுடைய ஊரு பேர் என்ன தெரியுமா? நான் பிறந்ததொரு மலையாளம் நான் பிறந்ததுதான் மலையாளம் அப்பா பேரு மலையரசே அம்மா பேரு மலையரசி நாங்க அக்கா தங்கை 8 பேர்கள் நாங்க அருமையோடு பிறந்தோம் அப்பா. மோகினியாக இருக்கக்கூடிய பெருமாள் சொன்னார் அரக்கா நான் பிறந்தது வந்து மலையாளம் அப்பா பேர் மலையரசன் அம்மா பேர் மலையரசி எங்க அப்பா ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு அடுத்து பாப்பன்னு சொல்லி 8 பெண் குழந்தை நம்மளே மாதிரி தான் என்ன மாதிரி நம்ம கதை தான் ஆமா இருக்கட்டும் 8 பெண் குழந்தைகள் பிறந்தோம் என்ற விவரத்தை சொன்ன உடனே பார்த்தான் வல்லரக்கன் 8 பேரும் பெண் குழந்தையா பிறந்தீங்க அப்படியா? அப்ப எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டாமா? 8 பெண்ணும் பிறந்தா 8 பெண் குழந்தையா? ஆமா. அப்ப உங்க அப்பா சட்டி எடுத்துக்கிட்டா போயிருப்பாரு. 5 பொண்ணை பார்த்தா அரசனே ஆண்டின்னு அந்த காலத்துல இருந்து சொல்லி இருக்காங்க. ஆமா. 8 பொண்ணை பார்த்தவர் எப்படி இருப்பாரு? சட்டி எடுக்கல. அந்த காலத்துல அப்படி இந்த காலத்துல அப்படி இல்ல. கோயம்புத்தூர்ல கொண்டு விட்டு மில்லுல பிள்ளைக்கு 7 லட்சம் ரூபாய். எப்படி பத்தல? இப்ப 7 லட்சம் ரூபாய். அப்ப 8 பிள்ளைக்கு எத்தனை லட்சம்? பாத்துக்கிடுங்க. நீங்க பெருக்கிடுங்க. என்னது 87 லட்சம். இதுவே 8 செட் ஆரம்பிக்கும். டீ குடிக்காங்க. இப்படியாக
வல்லரக்க ராட்சதனிடத்திலே மோகினியாக இருக்கக்கூடிய பெருமாள் சொன்னார். சரி 8 பெண் குழந்தைகள் பிறந்தோம். ஆமா இந்த செய்தியை சொன்ன உடனே சரி வல்லரக்க ராட்சதன் கேட்டான், ஆமாம்மா 8 பெண் குழந்தை என்றால் எங்கெல்லாம் திருமணம் நடந்ததுங்க விவரத்தை சொல்லு. கல்யாணம் ஆயிட்டா அப்ப மோகினியாக இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தார். சொன்னான் அரக்கா, ஆ, இந்த கதைலாம் உனக்கு எதுக்கு? ஆமா இந்த கதை உனக்கு எதுக்கு? தேவையில்லாத கதை தானே. வேண்டாம் காட்டுக்குள்ள வந்திய நீ யாரோ நான் யாரோ, சரி எதை யார்கிட்ட எந்த நேரம் எப்போ எதுக்கு பேசணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இருக்கு ஒரு சொந்த பந்தம்னு சொன்னாலும் பேசக்கூடியதைத்தான் பேச முடியும். ஆமா வீட்டில் உள்ள ரகசியங்களை எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது 3வது நபரிடத்தில் என்னைக்கு சொல்லுதமோ அன்னைக்கு குடும்பம் உச்சந்திக்கு வந்துடும். கஷ்டம் கஷ்டம் அதனால ஆ, இந்த கேள்வி ஏன்ட்ட கேட்காத. வேண்டாம் உன் பார்வை சரியில்லை, ஆ, மொழி சரியில்லை, உன் நட உட சரியில்லை பேச்சு சரியில்லை. நீயே சரியில்லை. பார்த்தா வல்லரக்கேன், என்னம்மா இப்படி சொல்ற? ஆ, நான் எவ்வளவு அன்பா பாசமா உன்கிட்ட பேசுனேன், நீ மொழி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னு சொல்றிய. நீ எவ்வளவு பாசமா பேசுறேன்னு பார்த்து பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்படியா? ஆமா. நீ விவரத்தை சொல்லு, ஆ, நான் பக்கத்துல நின்னு கேட்கேன். கேக்க சொல்லு. பார்த்தா மோகினியா இருக்கக்கூடிய பெருமாள் ஆமா. அரக்கனிடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? எல்லாத்துக்கும் பெரியவா, ஆமா. எங்க அக்கா எல்லாத்துக்கும் மூத்தவா, யாரு? திருவண்ணாமலையிலே அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலை. சரி. 2வது அக்கா யாரு? சங்கரன் கோயிலிலே ஆ, சங்கர நயினாருக்கு கோமதி. 3வது பிறந்த அக்கா யாரு? குற்றாலத்திலே குழல்வாய்மொழி. 4வது பிறந்த அக்கா யாரு? தென்காசியிலே விசாலாட்சி. 5வது பிறந்த அக்கா யாரு? திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டிருக்கீங்களா ஐயா? அது இப்ப இப்ப எல்லா கடையும் வெளிச்சமா இருக்க. இருட்டுக்கடை அல்வான்னு நிதிஷ் அப்படின்னு நாக்க சொல்லட்டுதான். அது சாந்தி கடையில உள்ள அல்வா. அப்படியா? பிறவே அந்த இருட்டுக்கடை அல்வான்னா ஆ, அல்வா கடை வைக்கல அவரு. பிறவி. அந்த கடை பக்கத்துல ஆமா. நெல்லுக்கு வேலி போட்டு காத்த நெல்லை அப்பரி எங்க அத்தான். சரி. எங்க அக்கா பேர் என்ன? என்ன பேரு? காந்திமதி. காந்தி. அப்படி 5 அக்கா 6வது பிறந்த அக்கா பேரு என்ன பேரு? பாவத்தை துளைக்கும் பாவநாசீசருக்கு ஆமா. உலகமைய கொடுத்தோம். அப்படியா? 6 அக்கா கல்யாணம் முடிச்சு சங்கடப்படுறத பார்த்தா. ஆ, கல்யாணம் முடிச்சா எவ்வளவு துன்பம் இருக்கு தெரியுமா? நிறைய இடைஞ்சல். இந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சது யாருன்னே தெரியல. ஆ, கல்யாணத்துக்கு முன்னால கரெக்ட். கல்யாணத்துக்கு முன்னால பிறந்த வீட்டுல பெண்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிக்கலாம். ஆமா. அம்மா அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆ, 8 மணிக்கு எந்திரிக்கலாம், 10 மணிக்கு எந்திரிக்கலாம். எந்திக்கலாம். அப்பா தாங்குவாரு, காப்பி குடி. சாப்பிடு. அம்மா சொல்லுவா, ஏம்மா காப்பி குடிச்சிட்டு படுமா. குடிச்சிட்டு படுமா. கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அப்படி தூங்க முடியுமா? அம்மா தூங்க முடியாது. நம்ம எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும். அந்த பொண்ணு தூங்குனாலும் மாமியாரு அப்பா என்ன பிள்ளை பெற்று வளர்த்தா, பெத்த பிள்ளையா வச்சிருக்க எனக்குன்னு. எத்தனை மணிக்கு தூங்குதா பாரு அதானே அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க. எல்லாரும் குறை கண்டுபிடிப்பாங்க. இப்படி 6 பேர் திருமணம் முடிந்து அலங்கோலப்படுவதை பார்த்தா எங்க அக்கா 7வது அக்கா சரி. திருமணமே வேண்டாம் என்று கன்னியாகுமரியில ஆமா. குமரி பகவதியாக கொலுவிருக்கா. கொலுவிருக்க. நான் 8வது பிறந்தவா. ஆமா. என் பேர் ஏலக்கண்ணி. சரி. மதுரை மாநகரிலே மண் சுமக்கின்ற சொக்கருக்கு சொக்கருக்கு 91 வயசு பெரியாளு. ஆ, கம்பை வச்சுக்கிட்டே நடக்க முடியல. கம்பு இல்லாம அவரால நடக்க முடியல. கம்பு இருந்தாலே நடக்க முடியல. அப்பேற்பட்ட வயசாளி. காலு பின்னுது. ஆ, எனக்கு வயசு 19. சரி. 91 வயசு பெரியாளுக்கு பிடிச்சு ஆ, எங்க அப்பா கட்டி வச்சுட்டாரு. அந்த சொக்கருக்கு கல்யாணம் முடிச்சு 8 நாள் ஆச்சு. ஆ, என் மாப்பிள்ள என்னாச்சு? இருந்தா குத்தம் சொல்றாரு, ஆ, எந்திரிச்சா குத்தம் சொல்றாரு. ஆமா. 8 நாளைக்குள்ள எல்லோருடையும் சண்டை போட்டு. பிடிக்காத மனைவி இருந்தா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓஹோ, ஆ, கல்யாணம் முடிச்சு ஆகாத மனைவியா இருந்தா பிடிச்சா நல்லா இருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா அவ என்ன செஞ்சாலும் கரெக்ட். அது இந்த கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்துக்குள்ள எப்படி பேசுவாங்க? நம்ம குடிச்ச அவங்க கூப்பிடுறத வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, ம், எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா அந்த பெண்கள் எல்லாம்? எப்படி? ஏங்க ஏங்க? இங்க வாங்களே. ஓஹோ, 1வது வருஷம். ஓ, 2வது வருஷம் ஆச்சுன்னு வைங்க, சரி. ஏங்க ஆ, இங்க வாங்க. ஓ, 2வது வருஷம். சரி. 3வது வருஷம் ஆச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? ஏங்க ஆ, இங்க வாங்க. ஆ, 3வது வருஷம். ஆ, 4வது வருஷம் ஆச்சுன்னு வைங்க, ஆ, யோ இங்க வாயா. ஐயா. 4வது வருஷம். சரி. 5 வருஷத்துக்கு வைங்கள. இல்ல உனக்கெல்லாம் கொண்டு வந்து என்னைய தள்ளி இருக்காங்க பாரு. அப்ப குடத்துக்காரர் எத்தனாவது வருஷத்துல இருக்காரு? உங்க வீட்டுல உங்க வீட்டை 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு. அப்போ வீட்டம்மா என்ன கேள்வி கேட்கும்? அது நீங்களே பாத்துக்கோங்க. கற்பனை பண்ணிக்கிடுங்க. ஆமா. அது போல ஆ, மோகினியாக இருக்கக்கூடிய சரி. இந்த பெருமாள் சொல்கிறார், என்ன? பெண்ணுன்னு நினைச்சு வளைதான் கொலைதான் வல்லறக்கேன். ஆமா. இன்னொரு 5 நிமிஷத்துல போயிருவான். கரெக்ட். 5 நிமிஷத்துல அவனை அனுப்பினா தான் உங்களை சீக்கிரமா அனுப்ப முடியும், மாமா போகக்கூடிய இடத்துக்கு போக முடியும். கரெக்ட். ஆகையால எப்படி? மோகினியாக இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தார். மோகினியாக இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தார். பார்த்தா வல்லரக்கன் வீசிய வலைக்குள்ள வந்து சிக்கிட்டான். ஆமா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வரையில சிக்குவான். சிக்குவாங்க. பிறகு கரெக்ட். சில பேர் பீடியில சிக்கிடுவான், ஆமா. சில பேர் புயலையில சிக்கிடுவான், சிக்குவாங்க. சில பேர் மூக்குப்படியில, சில பேர் வந்து
சில பேர் பொண்ணுல சிக்குவாங்க. ஓஹோ ஆமா, சில பேர் பொடியில சிக்குவாங்க, சரி சில பேர் பொண்ணுல சிக்குவாங்க, சரி சில பேர் கட்டிங்கில சிக்குவாங்க. சில பேர் மண்ணுல சிக்குவான். கரெக்ட். ஆகையால இந்த வல்லரக்கன் சிக்கிட்டான், இவனை சீக்கிரம் அழிக்கணும் ஆமா என்பதாக ஆய கண்ணன் கோபாலன் ஆமையா. வல்லரக்கா சரி, என் மீது உனக்கு ஆசை வந்துட்டு, நிறைய ஆசை 60லும் வரும். ஆமா 60 60லும் ஆசை ஆமா 50ல ஆசை வந்தா 50 தாண்டினா கூடுதல் ஆசை வரும். ஓஹோ அரக்கா, அப்படி உனக்கு என் மீது ஆசை கொண்டு நீ வந்தாயானா என்ன செய்யணும்? உனக்கு திருமணம் நடந்திருக்கா? ஒன்றே ஒண்ணு ஆயிருக்கு. அப்படியா? அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்னு இவரை பார்த்தா ஒண்ணு கெட்டிக்காடு இன்னொன்னு வச்சிருக்காரு. உன் வீட்டுக்காரமா இருக்கல இருக்கா? அவ இருக்கா ஒரு வாரமா. அந்த பொண்ணு இருக்கும்போது என் மேல ஆசைப்படுற, ஆமா நாளைக்கு என்ன விட அழகான பெண் வந்தா அந்த என்ன விட்டுட்டு நீ போக மாட்டேன்னு இருக்கு. அப்படி சொல்லாத, என்ன செய்யணுமோ சொல்லு, நான் செய்தேன். ஆகையால நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? தெப்ப குளத்திலே சென்று 3 நேரம் முங்கி ஆள்காட்டி விரலால ஆகாதேவி கெங்காதேவி பூமாதேவி ஹரிய அரக்கன் உன்னுடைய சிரசை சுற்றி பூத்த தாரத்தை நினைக்க மாட்டேன் என்று உன் தொண்ட பதத்தில் கைய வைத்தா உன்னோடு வருவேன் என்று சொல்ல, அப்ப பெண்ணுக்காக ஆசை கொண்டு வேலை கொண்ட வல்லரக்கன் அவன் பெண் என்று தான் நினைத்தான். என் பெருமாள் என்று நினைக்காமல் மோகினி மேல் மோகம் கொண்டு என் வல்லரக்கன் ஓடி வாரான். அவன் தெப்ப கூடம் தன்னதியில 3 மூங்கு முங்கிட்டானே, முதுக்கு கூட நினைக்கலையே. என் சண்டாள வல்லரக்கன் அந்த மோகினியால் பக்கம் வந்து ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய அவன் சிரசை சுத்துதானே. 3 நேரம் சுத்தி எல்லோ மூத்த தாரத்தை நினைக்க மாட்டேன், முக்காலும் சத்தியம்மா என்று தொண்ட பதத்து கைய வைக்க, அப்போ அரக்கனோட சிரசதுதான் அலை கடலில விழுந்து அப்போ அரக்கனையும் அழித்து விட்டு ஆயக்கண்ணன் கோபாலன் அரணருடைய இடமதியில மைத்துனர பகவானே ஆயக்கண்ணன் வந்தேனே, நான் அரக்கனை அழித்து விட்டேன், இத கைலாசம் போயிடுங்கோ என்று கண்ணபிரான் சொன்ன போது அந்த வார்த்தை காது கேட்டு எப்பெருமாள் மைத்துனரா ஆண்டவன் சொல்லுதாரு, அரக்கனை அழைத்தேன் என்று சொல்கின்றீர்கள். என்ன சொருவம் எடுத்து அழைத்தீர்கள்? பெண் சொருவம் எடுத்தேன். அந்த சொருவத்தை எடுங்க அப்படின்னா என் தங்கச்சியை மறக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க அப்படி என்று சொல்ல சத்தியம் செய்தார் சிவபெருமான். அந்த அரக்கனை அழைத்த பெண் சொருவத்தை எடுக்க செய்த சத்தியத்தை மறந்து சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா? பெண்ணு மேல மோகம் கொண்டு ஆண்டவள் சிவபெருமான் ஏன் பெண்ணே என்று சொல்லி அரிய சிவனை ஒன்று சேர இந்திரியம் கீழே உள்ள அரியவர் கையில வாங்கி அந்த பம்பையாற்றம் கரையதில கையை திறந்து பார்க்கும்போது பங்குனி மாதத்தில 18ஆம் தேதியில செய்ய சனி வாரத்தில உத்தீர நட்சத்திரத்தில் அரிய சிவனை ஒன்று சேர ஏ ஐயனார் 1008 ஐயனுக்கும் அதிகாரியாக இருப்பவர ஆனப்பட குதிரைப்பட அத்தனையும் நடத்தி கொண்டு ஏன் ஐயனார் 1008 ஐயனுக்கும் அண்ணாவியாக இருப்பவர நெற்றி சித்திரபுத்திர சாஸ்தாவும் வேகமாக தன் பிறந்த 1008 ஐயனுக்கும் அண்ணாவியாக இருக்கக்கூடிய வெற்றி சித்திரபுத்திர சாஸ்தா வந்து பிறந்தார்.